திரு ஷபீர், தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வை? தென் மாவட்ட தேர்தல் கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு புதிய உக்தியை, தேர்தல் பிரச்சார உக்தியை திமுக கையில் எடுத்திருக்கிறது. அப்படின்னு இவ்வளவு தொலைவுக்கு அவை இதற்கு முன்னாடி போனதில்லையே. 2021 தேர்தலில் நீங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரு. பிரச்சாரம் முடிந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல வண்டியிலிருந்து இறங்கி இம்ப்ராம்ப்டோவா நடப்பாரு. ஒவ்வொரு நகரத்துக்கு போகும்போதுமே அவர் அதான் நடந்திருக்காரு. காலையில் நடப்பாரு, இல்லைன்னா பிரச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நடப்பாரு. அது ஒரு ரோட் ஷோ அப்படின்ற அந்த கணக்குல வராது. இந்த ரோட் ஷோ அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சார உக்தி. அதுதான் அமித்ஷா வந்தாலும் ரோட் ஷோ, ஜேபி நட்டா வந்தாலும் ரோட் ஷோ, பிரதமர் வந்தாலும் ரோட் ஷோ, எல்லாமே ஒரு ஷோ தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் பிரச்சார உக்தியை திமுகவும் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ரோட் ஷோனால என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் ஷோ மூலமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. என்னன்னா, முதலமைச்சர் கிரவுண்டில் இருக்காரு, களத்துக்கு போகிறாரு, மக்களை நேரடியாக சந்திக்கிறார் அப்படின்ற அந்த மெசேஜிங் இருக்கு இல்லையா, அதுதான் இதில் பிரதானமான விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ரோட் ஷோ நடத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏன் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எதிர்வரக்கூடிய நாட்களில் அவரும் ரோட் ஷோ மாதிரி பிரச்சாரங்களை செய்கிறார். ஏன்னா கோயம்புத்தூரில் அவர் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்புறம் மதுரையிலேருந்து இறங்கி ஷூட்டிங் போனார்னாலே அதுவே ஒரு ரோட் ஷோவாக மாறி விடுகிறது. அப்படின்னும் போது திமுகவுக்கும் அந்த பிரம்மாண்டம் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, மதுரை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நர்வ் சென்டர், பாலிடிக்ஸோடைய ஒரு நர்வ் சென்டர். அந்த இடத்துல உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது இல்லை. பட் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் நம்ம இல்லை, இந்த இடத்துல நம்ம இக்னோர் பண்ணல, சென்னையை மையமிட்டு சென்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த கூட்டங்கள் அப்படின்றத நாங்கள் நடத்தலை. நாங்கள் ஒரு 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 மாற்று இதுவாக மதுரையை நோக்கி நாங்கள் 1977க்கு பிறகு நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் மதுரையில இதுதான். ஆமா, உங்களுக்கு மதுரையில அதுக்கப்புறம் மதுரையில திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளே ஏராளமான பிரச்சனைகள் இருந்துச்சு. மதுரை பக்கமே பெரிய அளவுக்கு அவங்க போக முடியாத ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ திரு மு க அழகிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த கூட்டமா இருந்தாலும் சென்னையில் தான் நடக்கும். மதுரையில பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க சலசலப்பு ஏற்படும், கூட்டத்துல வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எல்லாம் இருந்த காலத்தினால மதுரையை பற்றி அவங்க பெருசா இது பண்ணல. இப்போ அடுத்தபடியாக மதுரையை நோக்கி நாம பண்றோம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இதை அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சார உக்தியாகவும் இருக்கிறது. எல்லா பிரச்சாரங்கள்லயும் இனி திமுக அந்த பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. நிறைய ரோட் ஷோவை பார்க்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது அறிவாலயத்துல தான் பொதுவா நடத்துவாங்க. அறிவாலயத்துல நடத்திட்டு அன்னைக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் ஒரு நாள்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இது ஒரு 2 நாள் நிகழ்வாகவும் இது ஒரு பெரிய நிகழ்வாகவும் இருக்கிறது. அப்படின்னும் போது ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு திமுகவுக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, திமுக என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, நீங்கள் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு மெஷினரியை நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது போதும். உங்களுக்கு தேர்தலில் ஜெயிப்பதற்கு அந்த மெஷினரி இன்டாக்டாக இருந்தால் போதும். ஒரு பிஜேபியை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிஜேபி என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவங்க ஆட்சியில் வருவதற்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திமுகவும் செய்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு பூத் கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து எந்தெந்த பூத்லாம் திமுக வீக்கா இருக்கோ அந்த பூத்தை தான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 பூத் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பூத்தை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எந்தெந்த தொகுதிகளில் அந்த ஸ்விங் பூத்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பூத்ஸை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு தேர்தல்கள்லயும் இப்படிதானே அவங்க இன்னைக்கு இந்த தேர்தல்ல எந்த ஒரு நெருக்கடி வந்ததா பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு எலெக்ஷன் சினாரியோவே அந்த ப்ரிப்பரேஷனே மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு திமுகவுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பலம் என்பது இருக்கிறது, உங்களுக்கு கவர்மெண்ட் மிஷினரி இருக்கிறது.
இப்போ இதே ஒரு ரோட் ஷோ வந்து சாதாரணமா ஒரு அதிமுக நடத்திட முடியாது. இன்னைக்கு இபிஎஸ் நினைச்சா ஒரு ரோட் ஷோ மதுரையில நடத்தணும் அப்படின்னா அவரு எளிதாக நடத்தி விட முடியாது. ஏன் விஜய் கூட வந்து ரோட் ஷோ பர்மிஷன் கேட்டு நடத்த முடியாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியில அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த பிரம்மாண்டங்கள், இந்த மாதிரி பிரச்சார வியூகங்கள், இந்த மாதிரி பிரச்சார உக்திகள்லாம் வந்து அவங்களால ஈஸியா எடுக்க முடியுது. ரெண்டாவது, தங்களுடைய கட்சியை வந்து அவங்க ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியா இன்னைக்கு திமுக மாத்தி ரெடியா வச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பிரம்மாண்டம், இந்த நிகழ்வுகள் எல்லாம். ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். 2026 மீண்டும் திமுக ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு நம்பிக்கையோட நாம இருக்கோம் அப்படின்ற மெசேஜை வந்து கன்வே பண்ணுவதற்கான ஒரு களமாக இந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறதா நான் பார்க்கிறேன். சரி.